என்ன அதிர்ச்சியா இருக்கா வெண்ணிலா? இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா சார்? அதையெல்லாம் பார்த்தா லைஃப்ல முன்னுக்கு வர முடியுமா, இல்லன்னா நம்பர் 1 தான் ஆக முடியுமா? அது சொந்த புத்தியாலையும் திறமையாலையும் உழைச்சி முன்னுக்கு வரணும். முன்னாடி இருக்கிறவங்க முதுகுல குத்தி அவங்கள கீழே தள்ளி விட்டு ஏறி மிதிச்சு நீங்க முன்னுக்கு வரக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. 5 வருஷம் நீ என்னோட இருந்துதான் ஆகணும். அதெல்லாம் முடியாது மாட்டேன்னு ஏதாவது பிடிவாதம் பிடிச்சேன்னா அதுக்கப்புறம் நான் லீகலா தான் மூவ் பண்ண வேண்டி வரும். ஹாய் வா எம்கே வா. முத்து, நீ எதுக்கு இங்க வந்த? எம்கே தன்னோட உண்மையான எதிரியை பாக்குறதுக்கு வந்திருக்கான். யா அப்சல்யூட்லி ரைட். ஆனா எம்கே இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நடு தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சிரிச்சுக்கிட்டே வந்து நிக்கிற பத்தியா? தில்லு தாண்டா உனக்கு. அப்புறம் வேற எப்படி வந்து நிப்பேன்னு நினைச்சேன்? அர்ஜுன், வினிதாவை யூஸ் பண்ணி என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நீ பறிச்சுட்டதா நினைக்காத. ஆக்சுவலா வினிதா அதை என்கிட்ட இருந்து வாங்கல, நானா அவளுக்கு கொடுத்துருக்கேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? என்னதான் அவ எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ என்னோட ஃப்ரெண்டு தான். எதுக்கு என்னோட ஃப்ரெண்டை நானே எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு, இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு நினைச்சுதான் கொடுத்துட்டு வந்தேன். அப்படி கொடுத்துட்டு வந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. அது என்ன தெரியுமா? என்னன்னு கேளேன். கேட்க மாட்டேன் வெண்ணிலா, நீ கேளு. என்னது முத்து? இல்ல, எல்லாமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. எப்படியும் திரும்ப அதே மாதிரி ஒரு சொத்தை சம்பாதிச்சு உருவாக்க தான் போறேன். அதுக்கு எனக்கு எதுக்கு நிக்கிறவங்களை எதிர்த்து நான் போராடணும். இது வரைக்கும் அப்படித்தான் போராடி முன்னுக்கு வந்திருக்கேன். ஆனா இப்போ போராட போறது என் ஃப்ரெண்டு கூடயா, அதுவும் ஒரு பொண்ணு கூடயா அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த வருத்தம் உறுத்தல் எல்லாமே இருந்த இடம் தெரியாம காணா போச்சு. சோ வினிதா வெறும் அம்பு தான். அம்ப விட்டவன் நீ, ரைட்? ஆமா. தட்ஸ் ஃபைன், சோ கூல். உன்னை எதிர்த்து ஜெயிக்கிறதுலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இது ஜாலியான கேம் கூட எனக்கு. அதையும் தான் பாத்துருவோம். பாரு பாரு பாரு, பார்க்க தானே போற. ஆனா இனிமேல் இந்த வினிதாங்கிற முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்காத. உன்னோட முகத்தோடயே நேரா வந்து பாரு, நேரா என்கிட்ட மோது, உன்னால முடிஞ்சா. என்ன எம்கே, கையில ஒரு 10 பைசா இல்லாம ஜீரோவா நிக்கிற. இப்போ உனக்கு இவ்வளவு பேச்சு ஆகாது. ஏய் ஏய் என்ன? ஹே பேபி, நீ இரு. உன்னை என்ன பேச்சு பேசுறான் பாரு இவன். அவனால பேச தானே முடியும், பேசிட்டு போறான் விடு. எம்கே, என்ன மேன் கத்துற? கத்தாத, டென்ஷன் ஆகி அப்புறம் பிபி ஏறிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் அட்மிட் ஆகணும். அப்புறம் எப்படி என் கூட போட்டி போடுவ? எம்கே, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். லிமிட்டை கிராஸ் பண்ணி உள்ள வந்தது நானா இல்ல நீயா மேன்? நான் ஃப்ரெண்டா நினைச்சு பழகின ஒரு பொண்ணை நீ யூஸ் பண்ணி என்னை காதலிக்க வச்சு கல்யாணம் பண்ண வச்சு என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டதா நீ நினைச்சிட்டு இருக்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? பாரு, இந்த கேவலமான விஷயத்த பண்ணதுனாலதான் இப்போ நீ கோவமா நின்றுட்டு இருக்க, நான் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கேன். ஹே மேன், டு யூ நோ ஒன் திங்? என்ன? எம்கேவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அவனா தோத்தாதான் உண்டு. இப்ப கூட நானா தான் தோத்துருக்கேன் என் ஃப்ரெண்ட் வினிதாவுக்காக. கல்லு தடுக்கிதான் மேன் கீழே விழுந்திருக்கேன்னா திரும்ப எந்திரிச்சு ஓடுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓடுவேன், ஓடி வருவேன். பாரு, உன்னோட பிசினஸ் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போச்சுங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல அதை உனக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அது நானா உருவாக்குனது மேன். திரும்பவும் உருவாக்குறதுக்கு என்னால முடியும். அதையும் தான் பாப்போம். இது வரைக்கும் நீ ஜெயிச்சிருக்கலாம், இனிமேல் உன்னை ஜெயிக்க விடுறதுக்கு நான் தயாரா இல்ல. ஓகே ரைட், பார்க்கலாம். பேபி போலாமா? ரிசைன் பண்ணிட்டு வந்துடலான்னு நினைச்சேன் முத்து. 5 வருஷம் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்கணும் அக்ரிமெண்ட் பேப்பர்ல. விட மாட்டாங்களா என்னைய? அப்படியே அர்ஜுன்? ஆமா. தட்ஸ் ஃபைன், எனக்கு ரொம்ப வசதி. நிலா, நீ இவங்கிட்டே வேலை பாரு. முத்து, ஆமா, இவ என்கிட்ட வேலை பாப்பா. நானும் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் இவகிட்ட நம்பி கொடுப்பேன். அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவ உன்கிட்ட வந்து கொடுப்பா. அதுக்கு தானே? தெரிஞ்சா சரி. 5 வருஷம் இவ என்கிட்ட தான் வேலை பார்த்தாகணும். ஆனா அந்த 5 வருஷமும் இவளை நான் பொம்மை மாதிரி தான் ஆபீஸ்ல உட்கார வச்சிருப்பேன். ஆபீஸ் பொறுப்பை எந்த வகையிலையும் நம்பி இவகிட்ட கொடுக்க மாட்டேன். வீணா பகல் கனவு காணாத. ஹே மேன், அது இன்னும் வசதி. எம்கே? ஆமா, இவளோ படிச்சுட்டு இருக்கா. ஆபீஸ்க்கும் போயிட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ ஆனா ஆபீஸ்ல வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இவளுக்கு. அப்போ ஆபீஸ்ல உட்காந்து அவ பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பா. நீ சம்பளம் மட்டும் கொடு, ஓகே? என்ன நிலா, உனக்கு இது வசதியா தானே இருக்கும்? ஆமா முத்து. அத அங்க சொல்லு. ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ். வேலையே இல்லாம சம்பளம் மட்டும் கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும். அது உங்களை தவிர வேற யாருக்கும் வராது. நான் இந்த பிகாம மட்டும் இல்ல, எம்காமையும் சேர்த்து முடிச்சுக்கிடுவேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்னோட பாஸ் அர்ஜுன் சார் மாதிரி தெரியுது சார். வாட் நெக்ஸ்ட் முத்து? பர்ச்சேஸ் பண்ணணும், ஷாப்பிங் போகணும். என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னேல, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வா, போலாம். சார் லீவ் கொடுக்க மாட்டாரு முத்து. அதெல்லாம் கொடுப்பாரு, நான் கொடுக்க சொல்றேன்.
என்ன அர்ஜுன், லீவ் கொடுப்பேல? எனக்கு கொஞ்சம் திங்ஸ், ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் நிலா எனக்கு எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. இப்போ நாங்கள் ஷாப்பிங் போகணும். ஸோ வில் யூ ப்ளீஸ் கிராண்ட் ஹேர் 1 day ஆஃப் லீவ்? எஸ், லீவு கிடைச்சிருச்சு. நிலா போலாமா? போலாம் முத்து. அந்த ஃபைலை அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துரு, கை வலிக்கும் உனக்கு. சார் ஃபைல். போலாமா நிலா? சார் ரொம்ப கோவமா இருக்காரு. கோவப்பட்டா ஒன்று வேலையை விட்டு தூக்கட்டும், இல்லையா அதிகமாக உனக்கு வேலை கொடுக்கட்டும். வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்து தானே ஆகணும். வேலை கொடுக்கறதும் இல்லை கொடுக்காம பொம்மையா வச்சிருக்கிறதும் அவரோட விருப்பம். என்ன அர்ஜுன்? நிலா, அவருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் நிலா. ஸோ நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம். அவர் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கட்டும். சரி, ஓகே அர்ஜுன், உன்னோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு பார்க்கறதுக்கு நானும் வெயிட்டிங். ஸோ பாய். அப்ப நானும் உத்தரவு வாங்கிக்கிறேன் எஜமா. போலாமா? போலாம். ஒரு பாட்டு போட்டு விட சொல்லு. அதெல்லாம் போட்டுருவாங்க. நீ வா, நான் பேக் எடுத்துட்டு வரேன், கிளம்பலாம். முத்து, நீ எங்க பாஸை பார்த்து அப்படியே மாசா ஒரு லுக் விடு, பாட்டு போடுவோம். ஹே நிலா, எம்கேவோட லுக் எப்பவுமே மாசா தான் இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். போலாம் முத்து. ஓகே நிலா, வா. இந்த வந்துட்டேன் முத்து. ஏன் முத்து, நீ பாட்டுக்கு அர்ஜுன் சார் கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்ட. இதுல பாட்டு வேற போட்டாச்சு. சும்மா பேசுனேன்னு நினைச்சியா? இல்ல இல்ல, நீ எதுக்கு சும்மா பேச போற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவ்வளவு சொத்தை உருவாக்க தெரிஞ்ச உனக்கு திரும்பவும் அதை உருவாக்க தெரியாதா என்ன? எஸ். நீ என்ன வேணாலும் பண்ணு முத்து, உனக்கு துணையா நான் இருக்கேன். தேங்க்ஸ் நீலா, ஆனா எனக்காக இன்னைக்கு நீ ரொம்ப செலவு பண்ணிட்ட. நீ எனக்காக பண்ணதை விட நான் உனக்காக இப்ப பண்ணி இருக்கிறது ரொம்ப குறைச்சல் தான். நீ எல்லாம் பிராண்டடா தான் எல்லாமே யூஸ் பண்ணுவ. இப்ப பாரு, அன்பிராண்டடா வாங்கியிருக்க எல்லாமே என் காசுங்கிறதுனால தானே. பிராண்டடுக்கும் அன்பிராண்டடுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு இன்னைக்கு தான் எனக்கே புரிஞ்சுது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியா வாங்கி இருந்திருக்கலாம்ல. போதும் போதும், இதுவே போதும், இதுவே ஜாஸ்தி. அப்படியெல்லாம் நீ நினைக்க கூடாது என்ன. என்கிட்ட இருக்கிற எல்லாமே உன்னோடது தான். What did you say? Come on, once again. என்கிட்ட இருக்கிற எல்லாமே உன்னோடது தான் முத்து. What do you mean? I mean, எல்லாமே நீ கொடுத்தது தானே. ஓஹோ. இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாம நான் பாக்குற வேலைக்கு இவ்வளவு சம்பளம் யார் கொடுப்பாங்க சொல்லு. இப்ப அந்த இளிச்சவாய் அர்ஜுன் கொடுக்க போறான். அப்போ இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த இளிச்சவாய் நானா? ஆமா. பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. சரி, ரோட்டை பார்த்து நட. மாப்பிள்ள, பாத்தியாடா நம்ம எப்படி பதறிக்கிட்டு தேடி வந்திருக்கோம். தலைவர் ஜோடி போட்டுக்கிட்டு வர்றாரு. ப்ரோ, அங்க உன் வீட்டில் உன்னை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ இங்க நீ பண்ணிட்டு இருக்கிறது அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே உண்மைன்னு நம்புற மாதிரி இருக்கு. ப்ரோ, தம்பி என்னடா பண்ணிட்டு இருக்க? ப்ரோ, தம்பி என்னடா நடக்குது உன்னை சுத்தி? அங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது எதுவுமே உண்மை இல்ல ப்ரோ. அது எனக்கு தெரியும், ஆனா மத்தவங்க நம்ப மாட்டாங்க. நீ நம்புற இல்ல ப்ரோ? நான் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கனா? என்னோட உலகமே நீ தானே ப்ரோ. அப்படின்னா முதல்ல நீ என்கிட்ட இல்லடா வந்திருக்கணும். உன் முகத்துல நான் எப்படி ப்ரோ முழிப்பேன்? அண்ணன் தம்பிக்குள்ள அப்படி என்னடா ஒரு ஈகோ? ஏன் நீ என்ன விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப உன் பின்னாடி நான் வந்து நிக்கல? ஏமா வெண்ணிலா, அவன் தான் இங்க வந்தான், நீங்களாவது சொல்லக்கூடாதா என்கிட்ட போக சொல்லி? நான் வந்த உடனே சொன்னேங்க, உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுன்னு. முத்து தான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தம்பி, அப்படி என்னதாண்டா ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் சாரி ப்ரோ. என்கிட்ட நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லு. நீ சொன்னதெல்லாம் கேட்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. வினிதாவை நான் சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்ன போடலாம் நீ ஒன்று சொல்லுவியே, இது உன்னோட காதல் இல்லை, உன்னோட காதல் இங்கே இல்லை வேற இடத்துல இருக்குன்னு. ஆமா, அதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. வினிதா காலத்தில் தாலி கட்டும் போது தான் அது எனக்கு புரிஞ்சது. பட் அந்த ஸ்டேஜில் அந்த இடத்துல என்னால் எதுவும் பண்ண முடியல ப்ரோ. கமிட் ஆயிட்டோமேன்னு தான் தாலி கட்டினேன். சரி, தாலி கட்டிட்டோம், இனி அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு வினிதா கூட சேர்ந்து வாழலான்னு தான் நினைச்சேன். ஆனா அது என்னால முடியல ப்ரோ. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே வினிதா கிட்ட என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஓப்பனா ஃப்ராங்கா சொல்லிட்டேன். ஆனா நான் அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவளோட பிஹேவியர், அவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது அவ பிளான் பண்ணி தான் என்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சு கல்யாணம் வரைக்கும் என்னை கூட்டிட்டு வந்து ஏமாத்தி இருக்கான்னு. நீ சொன்னதெல்லாம் எவ்வளவு உண்மைன்னு அந்த நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. அதெல்லாம் புரிஞ்ச போது எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு ப்ரோ.
வெண்ணிலாவை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணா ப்ரோ. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தா. அதையும் மீறி நான் ஏதாவது பண்ணுனா ப்ரெஸ் மீடியான்னு நியூஸ் கொடுத்து என் பேரையே அசிங்கப்படுத்திடுவேன்னு சொன்னான். சரி, இப்படியெல்லாம் சொன்னா நீ எதுக்கு பயப்படணும்? வெண்ணிலாவை கடத்திட்டேன்னு சொன்னா நீ எதுக்குடா பதறணும்? என்னோட காதல் வெண்ணிலா தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது, நான் சொல்லல. ஏன் சொல்லல? இப்போ இந்த சுச்சுவேஷன்ல அதை சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை ப்ரோ. இப்போ நான் எதுவுமே இல்லாம இருக்கேன். என்னை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லலான் இருக்கேன். அது வரைக்கும் அந்த பொண்ணு காத்திருக்குமா? தெரியல ப்ரோ. அவளோட லைஃப் அவ கையில. நான் கம்பல் பண்ண மாட்டேன். பட் இப்போ என்னால என்னோட காதல் அவகிட்ட சொல்ல முடியாது. சரி, ஆனா இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து இது நின்றுட்டு இருக்கு தெரியுமா? நீ தாலி கட்டின பொண்ணை கை விட்டுட்டு வெண்ணிலாவை தேடி போயிட்டேன்னு சொல்லி அங்க அம்மா நம்பிக்கிட்டு இருக்காங்க. நானும் வினிதாவும் லீகலா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ப்ரோ. தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டேன். அப்படின்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே ப்ரோ? தெரியும். இருந்தாலும் உன் வாயால நீ சொல்றத கேட்டா தானே எனக்கு கன்ஃபார்ம் ஆகும். ப்ரோ, என்ன மன்னிச்சிட்டியா ப்ரோ? இதுல என்னடா உன்னை மன்னிக்கிறதுக்கு இருக்கு? நீ சொல்றத நான் கேட்காம போனதுனால தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். அதான் கஷ்டப்பட்டுட்டேல, அப்புறம் நான் வேற எதுக்கு தனியா உன்னை மன்னிக்கணும்? அதான் உனக்கே எல்லாம் புரிஞ்சிருச்சே. இருந்தாலும் ப்ரோ, உனக்கு என் மேல எதுவும் கோபம் இல்லையா? உன் மேல கோவப்பட்டா அது என் மேல நானே கோவப்படுற மாதிரி. தம்பி பாரு, இத்தனை வருஷமா நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில இருந்ததுனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. போதும், இதுக்கு மேலேயும் நம்ம தனியா இருக்க வேண்டாம். நீ என் கூட வந்துரு. நோ ப்ரோ. என்ன நோ? நான் விட்டதெல்லாம் திரும்பவும் சம்பாதிக்காம இந்த சென்னையை விட்டு எங்கேயும் வரமாட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் முகத்திலேயே முழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை தேடி வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அது எப்படி நான் நினைக்காம இருந்த? ஏன்னா நான் பேசின பேச்சு அப்படி. நீ கோவப்பட்டு என்னை தேடி வரமாட்டேன்னு நினைச்சேன். ஓஹோ. டேய் சின்ன மாப்பிள்ள, நீ உங்க அண்ணனை இப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் வினிதா ஒன்னு அப்படி புரிஞ்சு வச்சிருந்திருக்கா. கரெக்டு தான்டா. நீ சொல்றதெல்லாம் நம்பாம உன்னெல்லாம் நான் எவ்வளோ ஹார்ஷா பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன்டா. வெரி குட். அப்படித்தானே நடக்கணும். நீ எதுக்குடா என்னைய முறைக்கிற? நீயே சொல்லு, அவன் என்னை என்னைக்காவது பேச விட்டுருக்கானா? இந்த இப்ப அவன் அனுபவிக்கும் போது புரியுதுல்ல? அதுக்கு தான் அனுபவப்பட்டவங்க பெரியவங்க சொன்னா கேட்கணுங்கிறது. எடுத்து சொல்லுவேன் தம்பிக்கு. அதை விட்டு போட்டு என்னைய முறைக்கிறான். நீ கொஞ்சம் அமைதியா இரேண்டா. அதெல்லாம் சொல்லி காட்டுறதுக்கு இதுவா நேரம்? இப்ப விட்டா எனக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. மேலும் இப்ப மாதிரி இவன் எப்பயும் அமைதியா காட்டுட்டு இருக்க மாட்டான். நீ இருக்கிறதுனால கம்முன்னு இருக்கான். இல்லாட்டி என்னை எப்படி பேச விட்டுட்டு வேடிக்கையா பாப்பான்? ஏண்டா எருமை மாடு? போச்சு, ஆபத்து. புகழ், நீ எங்க இங்க வந்த? அறிவு கட்ட ராஸ்கல், என்ன வேலைடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னைய பார்த்து எனக்கு என்னடா தெரியும்? அங்க பின்னாடி ஒருத்தவங்க நிக்கிறாங்க பாரு. ஏய் உமா, இடியட். ஆமா, இவனுக்கு இவனை தவிர எல்லாரும் இடியட் தான். விளக்கண்ண அவளை எதுக்குடா கூப்பிடுற? ஏய் கத்தாத. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நீ சப்பு சப்புன்னு அரையலாம் போலதான் தோணுது. இப்படி சொத்தை எல்லாம் அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க. என்ன 1 ரூபாயா 2 ரூபாயாடா? கோடிக்கணக்கில் சொத்தை அவ பேருக்கு மாத்தி கொடுத்துட்டு வந்திருக்க. அறிவு கட்டவனே. இங்க பாருங்க புகழரசி அக்கா. என்ன நிலா, எதுக்கு முத்துவை போட்டு இப்படி திட்டுறீங்க? இவன் பண்ண வேலைக்கு தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சம் சொல்றியா? அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவன் நிலைமை என்னவோ, அவன் மனசுல என்ன தோணுச்சோ எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கான். அவன் சம்பாதிச்ச சொத்து அவன் எழுதி கொடுத்துருக்கான். என்ன உங்க சொத்தையா எழுதி கொடுத்தான்? மாப்ள என்னடா உனக்கு? இந்த பொண்ணு அரசியை விட பெரிய சண்டைக்காரியா இருப்பா போலடா. அவளையே வந்து பாருங்கறா. எம்கே, நீ இந்த பொண்ணை தான் லவ் பண்ணணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோடா. எவன்டா இவன்? வாயை மூடுறா. மாப்ள, இந்த நான் சொல்லல, இவன் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டான், எப்பவும் என் பேச்சை கேட்க மாட்டான்னு இந்த எதிர்றான் பாரு. நீ இந்த கொஞ்சம் அமைதியா இரேண்டா. நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கோம். அது அவளுங்க 2 பேருக்கும் தெரியுதான் பாத்தியா? ஏதோ குழாயடியில குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணிக்கு சண்டை போடுற மாதிரி போடுறாளுங்க. அப்ப நீ ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு போய் சண்டை போட்டு போ. எனக்கு வேற வேலை இல்ல. அப்ப அமைதியாரு. நீ என்ன நிலா, அவன் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணலக்கா. அவன் நிலைமை என்னவோ அவனுக்கு தான் தெரியும். அவன் நிலைமையில நம்ம இருந்தா நம்ம என்ன செஞ்சிருந்திருப்போமோ தெரியல. அவனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வருத்தத்தோட நின்றுட்டு இருக்கான். அவனை போய் மேல மேல திட்டி வருத்தப்படுத்தினா எப்படி? நான்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டை திட்டுனா. நிலா, அவன் என்ன உனக்கு மட்டுமா ஃப்ரெண்டு? எங்களுக்கும் தான் ஃப்ரெண்டு. இருக்கலாம் மேடம், ஆனா உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் எனக்கு தான் ஃப்ரெண்டு. எனக்கு அப்புறம் வந்தவங்க தான் நீங்க எல்லாரும். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் கூட படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். இப்ப எதுக்கு நீ எங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அவன் பண்ணது தப்பு, அதனால எங்களுக்கு கோவமா வருது. அதனால நாங்க அவனை திட்டிட்டு இருக்கோம். எனக்கும் தான் அவன் பண்ணது பிடிக்கல, கோவமா வருது. அப்ப வா எல்லாரும் சேர்ந்து திட்டுவோம். அவன் அப்புறம் வருத்தப்படுவான்ல. இப்படியே அவனை கொஞ்சிக்கிட்டே இருந்தா உருப்படுவான். மாப்பிள்ள, உன் தம்பிக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா.
நான்லாம் ஒரு காலத்துல இப்படி கஷ்டப்பட்டு நின்னப்ப எனக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை கூட சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கலடா. என்ன சப்போர்ட்டுக்கு வந்து நின்ன என்ன பேசுனீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லட்டா இப்ப? ஏன்டா? ஏன் சும்மா இருக்க முடியாதா உன்னால? இனிமேல் நான் வாயை திறந்தா என்னன்னு கேளு. அப்புறம் வந்தாம அரசி, அங்க என் பிள்ளைய தனியா விட்டுட்டு இங்க வந்து நீ என்ன நாட்டாம பண்ணிட்டு இருக்க? தனியா ஒண்ணு விட்டுட்டு வரல, எங்க அப்பா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். ஆமா, அவரை பாத்துக்கிறதுக்கே 10 பேர் வேணும். ஆமா, 10 பேரும் 15 பேரும். சுந்தரி அக்காவும் வந்துட்டாங்க, அதனாலதான் விட்டுட்டு வந்தேன். ஆ சரி சரி சரி, நம்ம வாயை திறக்கல. டேய் இந்தாடா டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? அதான் எல்லாம் தெரியும்ல உனக்கு, தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு திரும்ப திரும்ப கேக்குற? கேப்பேன்டா, நீ பதில் சொல்லணும். நான் அன்னைக்கு இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு என்னன்னு குதின்னு குதிச்ச. இப்ப நீ ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருக்க, நான் கேட்க மாட்டானா? இங்க பாருங்க புகழரசியக்கா, நான் திரும்ப சொல்றேன், அவனை சும்மா திட்டுற வேலை வச்சுக்கிடாதீங்க. அவன் ஒன்றும் எல்லாத்தையும் இழந்துட்டு தோத்துட்டு நிக்கல. அவன் ஃப்ரெண்டா நினைச்ச ஒரு பொண்ணுக்காக, காதலிக்கிறோன்னு நினைச்ச ஒரு பொண்ணுக்காக, தாலி கட்டின பொண்டாட்டிக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கான். நியாயமா இதுக்கு அவனை பாராட்டணும். அப்படியா? ஒரு மண்டபம் எடுத்து பாராட்டு விழா நடத்துவோமா? என்னக்கா? பின்ன என்ன, அவன் என்ன யாரும் இல்லாத ஆளா? அவனுக்கு பக்கபலமா அவனோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்னு நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இப்படி எல்லாம் பிரச்சனைன்னு. 10 குறைக்கு இப்ப அவன் பொண்ணு எடுத்த குடும்பத்துல நானும் ஒருத்தி. இந்த மாதிரி எல்லாம் உன் நாத்தனார் பண்றான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து என்ன ஏதுன்னு பாத்துருந்துருப்பேன்ல. இவன் தனியா நிக்க போய் தான் அந்த வினிதா இவனை இந்த அளவுக்கு பண்ணி விட்டுருக்கா. இதுதான் பிரச்சனை. என்ன பண்ணலான்னு என்கிட்டயோ இல்ல அவன் அண்ணன்கிட்டயோ ஒரு வார்த்தை அவன் கேட்டிருந்தானே இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்படி இந்த நடு ரோட்ல நின்றுட்டு இருந்திருப்பான் அவன். அதை சொல்ல வந்தா நீ என்னமோ தாம் தூம்னு குதிக்கிற. அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அவனை திட்டாம பேசுங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது. எனக்கும் ஆத்திரமா தான்க்கா இருக்கு. ஆனா அந்த ஆத்திரத்தை நம்ம இவங்கிட்ட காட்டினா இப்ப இவன் இருக்கிற மனநிலைமையில ரொம்ப உடஞ்சு போயிருவான்க்கா. இந்த நேரத்துல தான் அவனை நம்ம தட்டி கொடுத்து தூக்கி விடணும். அதை விட்டுட்டு நம்மளே கோவப்பட்டு கத்துனா அவன் எங்கக்கா போய் நிற்பான்? என்ன, அவங்க அண்ணனை விட நமக்கெல்லாம் அவன் மேல அதிகமா உரிமை இருக்கு. அவங்க அண்ணனே அவனை திட்டல, தட்டி கொடுத்து தான் பேசிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் போதும் அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு. திட்டுனா ஒரு வேலைக்கு ஆகாதுக்கா. சரி, சாரி, நானும் சாரி. அதை என்கிட்ட சொல்லாதீங்க, அவங்கிட்ட சொல்லுங்க. எம்கே சாரிடா. நானும் சாரிடா. சீப்பா, என்ன சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிச்சிட்டீங்களா? வாயை மூடு, கோவத்தை அடக்கிக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். என்னமாவது வாயை கிட்டு வாயிலே குத்திடுவேன். சரி, இப்ப அடுத்து என்ன செய்ய போற? உமா, உனக்கு கொரியர் வந்ததா? வந்ததுடா விளக்கண்ண. விளக்கண்ணை ஒன்றும் நான் அனுப்பலையே. இங்கே இரு. சரி, கொண்டு வந்திருக்கியா? இருக்கு, இந்த கார்ல தான் இருக்கு. என்னடா தம்பி அனுப்பியிருந்த? அதுவும் உன் காதுக்கு நேரம் வந்திருக்குமே ப்ரோ. நீ சொல்லு. என்னோட சர்டிபிகேட்ஸ் ப்ரோ. அப்புறம் நானும் வினிதாவும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம், அந்த காப்பி ஒன்று. அப்புறம் என்னோட பிசினஸ் சம்பந்தமா கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஃபைல் போட்டு வச்சிருந்தேன். பாருங்க, அவன் பக்காவா பிளான் போட்டு தான் வெளியே வந்திருக்கான். சரி தாயே, ஒன்றும் பேசல நானு. சரிடா, இப்போ என்ன பண்ண போற? மறுபடியும் இறங்கி ஓட போறேன் ப்ரோ. வெரி குட். ஒரு கை பாத்துடலாம், நான் இருக்கேன்டா உனக்கு. டேய் சின்ன மாப்பிள்ள, உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணாலும் கேளு, நான் பண்றேன். எம்கே, என் கல்யாணத்துக்கு எனக்கு செக் கொடுத்தேல கிஃப்டா, அந்த காசை நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். அதை உனக்கு தர்றேன். அதை வச்சு நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு மறுபடியும். முத்து, அதெல்லாம் வாங்காத. நீ எனக்கு சம்பளமா இத்தனை மாசமா கொடுத்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதை நான் உனக்கு தர்றேன். அதை வச்சு நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. இந்த அடுத்த சண்டையை ஆரம்பிச்சுட்டாளுங்க. முத்து, அதெல்லாம் வேண்டாம். நான் உனக்கு கடனை காசு தர்றேன். அதை வாங்கி நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. அப்பதான் கடனை திருப்பி அடைக்கணுங்கிற வேகமும் வெறியும் உனக்கு இருக்கும். நீயும் பிசினஸ்ல ஜெயிப்ப. எதுக்கு அவன் கடன் வாங்கணும்? அவனோட காசே என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கிறதும் அவன் காசு தான். பர்றா, 3 திசைக்கும் 30 தேவையர் மாதிரி நின்று சண்டை போடுறாளுகளே. ஆனா திசை 4 இல்ல. அவர் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் காசு வாங்கணும்? கொடுக்கறதுக்கு அவங்க அண்ணன் இருக்கும்போது. மனு, ஏஞ்சல், நீங்க யாருங்க? புகழரசி அக்கா. என்ன, இவங்க தான் ஏஞ்சல். முத்துவ பாம்பு கடிச்சப்ப முத்து உயிரை காப்பாத்தினாங்கன்னு சொன்னேன்ல, இந்த பொண்ணு தானே அது? ஆமா. நீ எப்படிடா இங்க வந்த? நீங்க போன் பேசிட்டு இருக்கும்போதே உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நீங்க ஒண்ணுமே சொல்லல. நீங்க ஊட்டியில இருந்து அன்னைக்கு வந்து அதே டாக்ஸில தானே இன்னைக்கு வந்தீங்க. அந்த அண்ணன் வீட்ல இருந்து நம்பர் வாங்கி நானும் உங்க பின்னாடியே வந்துட்டேன். ஏன்டா? ஆமா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களை எப்படி தனியா அனுப்ப முடியும்? ஏன் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் தனியா போனது இல்லையா, வந்தது இல்லையா? நீ எதுக்குடா இவ்வளவு தூரம் வந்திருக்க, அதுவும் தனியா? தெரிஞ்ச அண்ணன் வண்டியில தானே வந்திருக்கேன். சரிடா, எதுக்கு வந்த? இந்த வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது என்ன பிரச்சனைன்னு. அதென்ன அவங்கள எல்லாம் காசு கொடுக்க விடுறது? நீங்க கொடுங்க உங்க தம்பிக்கு. இங்க பாருங்க, அவங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்டு தான். ஆனா அவங்கள விட அதிக உரிமை உங்க மேல எனக்கு தான் இருக்கு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். வேந்தா, எனக்கு எந்த சுகத்துல போய் முட்டுறதுன்னே தெரியலடா. வரியா, அப்படி ஓரமா போயிட்டு வருவோம். புரிஞ்சதா உங்களுக்கு? எல்லாரையும் விட அதிக உரிமை எனக்கு தான் இருக்கு. அதனால நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். நீ எப்படி இருக்க ஏஞ்சல்? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என் கூட இருக்கிறது உங்க அண்ணன்ல. அவர் பாதுகாப்புல நான் இருக்கும்போது நல்லா இல்லாம எப்படி இருப்பேன்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.
மாப்பிள்ள நான் ரொம்ப சோகமா இருக்கேன்டா, வாழ்க்கையே வெறுத்துருச்சு எனக்கு. பாரேன், ஒருத்தருக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைகளை ஃப்ரெண்டு பிடிச்சு வச்சிருக்கான்னு சுத்தி சுத்தி 4 பக்கமும் நிக்கிறாளுகடா. எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீ மட்டும் தானடா வந்து நின்ன. உன் தம்பிக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது பாரு எத்தனை பேர் வந்து நிக்கிறாளுங்கன்னு. அதுவும் பூரா பொம்பளை பிள்ளைங்க. அதான்டா எனக்கு வருத்தமா இருக்கு. திரும்பி பாருடா மாப்பிள்ள, வருஷ கட்டி நிக்கிறாளுங்க. ஏன்டா இவன் ஒருத்தன். மாப்பிள்ள இதுல என்ன ஒரு வருத்தம்னா, அவன் ஆளு மட்டும் அவனுக்கு துணையா நிக்கல. என் ஆளு, உன் ஆளு, எல்லாரும் நிக்கிறாளுங்கடா. எது உன் ஆளா? அதான் எனக்கு ஒரு ஆளாக்கு அரிசியை கட்டி வச்சிருக்கியே, அதைத்தான் சொல்றேன். உன் ஆளா அந்த பொண்ணு? இப்ப இது ரொம்ப முக்கியம். நீ தாண்டா சொன்ன. சரி, முதல்ல இப்ப இவனை இங்க இருந்து நம்ம கூட்டிட்டு போறோமா எப்படி? கண்டிப்பா கூட்டிட்டு போய் எங்க அம்மா முன்னாடி நிறுத்தணுமேடா இவனை, அப்பதானே எங்க அம்மா நம்புவாங்க. அப்படின்னா முதல்ல அதை செய், கூப்பிட அவனை. எனக்கு கடுப்பா வருது. உன் போனா? யாரா? அம்மா. ஹலோ அம்மா, என்னம்மா? ஐயா என்னம்மா? இந்த தம்பியை பார்த்துட்டேன், இந்த கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துருவேன். ஐயா நீ உடனே இங்க கிளம்பி வாயா பிள்ளை. என்னாச்சுமா?